மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றம் முடிஞ்சு, பட்டாபிஷேகம் முடிஞ்சு, திருக்கல்யாணம் முடிஞ்சு, தேரோட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அழகர் ஆத்துல இறங்குறது மட்டும் தான் பாக்கி. இந்த சித்திரை திருவிழால கொடியேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மதுரையில மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி எங்க ஊர்ல கோட்டூர் மாரியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த வருஷம் மழை பெஞ்சுச்சு. திருவிழா நடக்கிறதுனாலயோ, கொடியேற்றம் நடக்கிறனாலயோ, பட்டாபிஷேகம் நடக்கிறனாலயோ மழை பெய்யல. மழை பெய்யற அன்னைக்கு தான் திருவிழா, பட்டாபிஷேகம், கொடியேற்றம் எல்லாம் நடக்குது. அன்னைக்கு மழை பெய்ய போறது எப்படி கணிச்சாங்க அப்படின்னா, தமிழர்கள் கணிச்சாங்க. இன்னைக்கு எப்படி சென்னை வானியல் மையம் கணிக்குதுல்ல, இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு மழை பெய்ய போறதில்ல, வெயில் அடிக்கும் அப்படின்னு. அதே மாரி நம்ம தமிழர்கள் வானியல் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்த கணிச்சாங்க. அப்படி கணிச்சவங்களுக்கு பேர் வந்து கணியர்கள். அவங்க தங்களோட பேருக்கு முன்னாடி கணின்னு அடைமொழி போட்டுக்குவாங்க. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாட்டு எழுதினார்ல, அந்த புலவர் வந்து ஒரு கணியர். அவருக்கு வானியல் அறிவு இருந்துச்சு. அத வச்சு அவர் எதிர்காலத்த கணிச்சாரு. அதே மாரி மதுரையில மாங்குளம் மீனாட்சிபுரம் கிராமத்துல சமணர் படுக்கைகள் இருக்கு. அங்க இருக்க சமணர் துறவியோட பேர் வந்து கணியன் அந்தஸ்திரிய இகுவன். அவருக்கும் வானியல் அறிவு இருந்தது. வானியல் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்த கணிச்சாரு.